ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம வீட்டிலையே ரொம்ப எஃபெக்டிவான, அதே சமயத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடினால் எப்படி சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிக்சரை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது விந்தணுக்களோட குவாலிட்டியையும், விந்தணுக்களோட எண்ணிக்கையும், விந்தணுக்களோட மொர்டாலிட்டியையும் சரி பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான, அதே சமயத்தில் எஃபெக்டிவான ஒரு டீ ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி. இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட விந்து எண்ணிக்கையோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த எவ்வளோ எண்ணிக்கை இருந்தாலும் அதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கருத்தரிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறமா உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஓவரால் பூஸ்ட் ஃபர்டிலிட்டி இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ் பேட்சாக அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூனிக்கான ப்ராடக்ட். யாருக்கு எது தேவை, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ண ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸிலேருந்து, சீட்ஸ் பவுடர்லேருந்து, அப்புறமா பார்த்திங்கன்னா வெயிட் கெயின்லேருந்து, அதுக்கப்புறம் இப்போ நியூ மாம், அதாவது மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட், அவங்களோட தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு ரெடி பண்ணக்கூடிய பவுடர்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டிய 3 இன்க்ரீடியன்ட்ஸ், முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ், அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டர்மரிக், அதாவது மஞ்சள், பசு மஞ்சளும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வீட்டில் தனியாக அந்த விரலி மஞ்சள் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி சுத்தப்படுத்தி வீட்டிலேயே நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மசாலா கரைக்கிற மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சளில் இருக்கிற கர்க்யூமின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்பெர்ம் எந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னாலையும் டேமேஜ் ஆகிறத தடுக்கும், இன்ஃப்ளமேஷனை தடுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெர்மில் உள்ள டிஎன்ஏ டேமேஜை இது தடுக்கும். மொத்தத்தில் உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டி இது பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் டர்மரிக் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சிசமி சீட்ஸ், அதாவது கருப்பு எள்ளு. எதுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் அண்ட் விட்டமின் இ, அப்புறம் ஹெல்தி ஃபேட், இதில் கொஞ்சம் ஹெல்தியான எல்டிஎல் ஃபேட் இதில் இருக்கும். இந்த ஃபேட் இது எல்லாமே உங்களோட ஸ்பெர்ம் மொர்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அப்புறமா ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும், உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக சிசமி சீட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர். இந்த எள்ளு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் ப்ரொடக்ஷனையும் இது ஹெல்ப் பண்ணும். அதாவது உங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா சுரந்தால் தான் உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகரிக்கும், மற்ற எல்லா விஷயங்களும் நார்மலாக நடக்கும். அடுத்து இப்போ ஜிஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஞ்சர் உங்களோட டெஸ்டிஸில், அதாவது விதைப்பாயில் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், ஸ்பெர்ம் மொர்டாலிட்டியை அதிகப்படுத்தும், ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக ஜிஞ்சர். இந்த 3 பொருளையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் சிசமி சீட்ஸ், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறமா அதே மாதிரி துருவின இஞ்சி, இல்லைன்னா லைட்டாக நல்லா கல்லில் வச்சு நச்ச இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு, இது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் போட்டுட்டு, நீங்கள் நல்லா அதை 2 கிளாஸ் 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அதை டீ மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெர்ம் மொர்டாலிட்டி, ஸ்பெர்ம் கவுண்ட், டெஸ்டோஸ்ட்ரான் ப்ரொடக்ஷன், உங்களோட விதைப்பை எல்லாமே, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீ ஆண்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலிட்டி டீ அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். இந்த டீயை வந்து டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் காலைல டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ஆரோக்கிய உணவை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.